ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், விஜயில் ஒரு பாப்புலர் சீரியலுடைய கிளைமேக்ஸ், எஸ் நியூ சீரியலுடைய ப்ரோமோ வந்தாச்சு. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன சீரியல் முடிய போகுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு நடுவில் நான் ஆல்ரெடி ஒரு சின்ன கிளூ கொடுத்துருந்தா இந்த சீரியல் முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஆஃப்டர்நூனில் போயிட்டுருக்க 2 o'clock போயிட்டுருக்க செல்லம்மா சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வருது அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அப்டேட். ஸோ இதுக்கான கிளைமேக்ஸ் ஷூட்டுமே வந்து அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ கிளைமேக்ஸ் ஷூட் முடிஞ்சால் கன்ஃபார்மாக சீரியல் எண்ட் ஆகுது. ஸோ எப்போ முடியுது அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு 2 weeksக்குள்ளே சீரியல் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்மணி அன்போட சீரியல் வந்துட்டு டேரெக்டாக 2 PM லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அப்டேட் இருக்கு. ஸோ நான் கூட கண்மணி அன்புடன் வந்துட்டு 1 o'clock லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இல்லைங்க, அதெல்லாம் பண்ணல போல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 700 எபிசோட்ஸ் தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் 720 நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 730 ஒரு 10 days போயிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் தான் இந்த சீரியலுக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் நடுவில் தான் இந்த சீரியல் லான்ச் ஆச்சு. ஸோ வேலைக்காரன் நல்ல ஒரு டிஆர்பி வரும்போது இந்த சீரியல் லான்ச் பண்ணி ஸோ இதுவுமே வந்துட்டு நம்பர் 1 சீரியலாக ஸ்டார்டிங்கில் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ ட்ராக்லாம் போயிட்டு இப்போ ஃபைனலாக சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்தாச்சு. ஸோ இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்மணி அன்புடன். ஸோ இது இல்லாமல், அதாவது ஒரு நியூ சீரியலுக்காக தான் ரீப்ளேஸ்மெண்ட் இதுதான். பட் இது இல்லாமல் பிக் பாஸ்க்காக ஒரு 2 சீரியல் வந்து கண்டிப்பாக முடிப்பாங்க. அது இல்லாமல் 2 சீரியலுடைய ஷூட் வந்து பேரலாக போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்று வந்துட்டு டெலிஃபேக்டரியோடைய ஷூட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் ஒரு நியூ சீரியல், அதாவது வேற ஒரு சீரியலுக்கான ஷூட்டுமே போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து உடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு சீரியல் வந்து கிளைமேக்ஸ் அப்படின்ற போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இது இல்லாமல் முத்தழகு எண்டாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. அவங்க வந்துட்டு ஒரு பெரிய 1000+ எபிசோட்ஸ்க்கு மேலே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து முத்தழகு வச்சிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ட்ரூத் ரிவ்யூலாம் வச்சு கொஞ்சம் பயங்கரமாக மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ பிக் பாஸ் வரும்போது எந்த மாதிரி டைம் சேஞ்ச் நடக்கும் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வச்சு நானுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு செப்பரேட் வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு சீரியல் எண்டு, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்மணி அன்புடன் ஆஃப்டர்நூனில் வருது. ஸோ இது இல்லாமல் 1 o'clock ஸ்லாட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு ஆஃப்டர்நூன் சீரியல் அங்கே வந்து லான்ச் ஆகும். ஸோ அது எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.